ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ கேப்டன் மை கேப்டன் அப்படிங்கிற போகும்போதே டீட்டெயில்டான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போமோட சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு எல்ஜி அப்படின்னு சொல்லலாம். எல்ஜி அப்படின்னா ஒரு இரங்கல் பாடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மளோட ஆப்ரஹாம் லிங்கன் இருக்காங்க இல்லையா, அவங்கள இறந்ததுக்காக நம்மளோட வால்ட் விட்மன் அவங்களுக்காக ஒரு எல்ஜி எழுதியிருப்பாங்க. அதுதான் ஓ கேப்டன் மை கேப்டன். போம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்துடலாமா. வால்டர் விட்மன் அப்படிங்கிறத அவரோட ஃபுல் நேம். அவங்க May 31, 1819 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் பொயட், எஸ்ஸேயிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட்டும் கூட. இவங்க ஒரு பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பொயட். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயும் வேர்ல்டு லிட்ரேச்சர்லேயும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுன்னு சொல்கிறாங்க. டிரான்செண்டலிசம் பற்றியுமே நிறைய எழுதியிருக்கிறாங்க. இவங்களை ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ வேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க போம் ஒரு குறிப்பிட்ட வேர்ஸை ஃபாலோ பண்ணிலாம் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அண்ட் March 26, 1892 பிறந்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிற போமோ கேப்டன் மை கேப்டன் சாட்டர்டே ப்ரெஸ் நியூஸ் பேப்பரில் 4th November 1865 வெளியாயிருக்கு. அண்ட் அதில் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. November 4, 1865 சாட்டர்டே ப்ரெஸ் நியூஸ் பேப்பரில். மேபி ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஒரு எழுதி தான், இரங்கல் பாடல் தான். அண்ட் அது எதில் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வல் டு ட்ராம் டேப்ஸ் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் வால்ட் விட்மனோட போம் கலெக்ஷன் இது அந்த நியூஸ் பேப்பர்லேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு, இதுலேயும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த போம் ஓ கேப்டன் மை கேப்டன் ஃபஸ்ட் எதை மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப்பு, அதாவது அந்த கடலில் அந்த ஷிப்பு ஒரு பயங்கர அந்த ஸ்டாமுக்கு நடுவில் வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த ஸ்டாமெல்லாம் தாண்டி இவங்க வின் பண்ணிட்டு வராங்க. அந்த ஸ்டாமில் கிங்கு அண்ட் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வின் பண்ணிட்டு வர மாதிரி தான் ஒரு செட்டிங் இருக்குது. அவங்க ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வராங்க சண்டை போட்டு. அந்த போர்ட்டில் மக்கள் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. அந்த போர்ட்லேருந்து எந்த மாதிரியான சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல் ரிங் அடிக்கிற சத்தம் அண்ட் மக்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய சத்தம். எல்லாரோட கண்ணுமே நம்மளோட கேப்டனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஷிப்பு எப்போ லேண்ட் ஆகும் அண்ட் எப்போ அவங்களோட கேப்டனை அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கண்ணில் எந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஹார்ட் ஓ லுக் அ ட்ராப் ஆஃப் பிளட் ஆன் அ ட்ரீக் வேர் மை கேப்டன் இஸ் லையிங் கோல்ட் அண்ட் டெட். இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ரீடர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கேப்டன் கீழே படுத்திருக்காரு, அவர் உடம்பெல்லாமே சில்லாக இருக்குது, அவர் இறந்துட்டார், அவர் மூச்சு அவரை விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு பயங்கர ஷாக். ஏன் அப்படின்னா, அவருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாமே அவருக்காக பொக்கே, அந்த ரிப்பன் போ வச்ச பொக்கேஸு கார்லண்ட்லாம் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த க்ரௌடே அவரை பார்க்க தான் இருக்குது. ஆனால் மை டியர் ஃபாதர் யூ ஹாவ் புட் மை ஆர்ம்ஸ் அண்டர் யுவர் ஹெட். ஆனால் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு இல்லை, நீங்கள் இப்படி கீழே படுத்திருக்கீங்க, நீங்கள் எந்திங்க கேப்டன், என்னை பார்த்து நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டனோட லிப்ஸ் ரொம்பவே பெயிலாக அன்மூவிங்காக இருக்குது. அன்மூவிங்னா அவரால் பேச முடியல, ஏன்னா அவர் இறந்துட்டார். மை ஃபாதர் டசன்ட் ஃபீல் மை ஆர்ம் பிரித் இன் ஹெட். அவர் சொல்கிறத எதுவுமே கேப்டன் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பல்ஸ் இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்கார், ஏன்னா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த கேப்டன் இறந்துட்டார், அவரோட லிப்ஸ் எல்லாமே பெயிலாக இருக்குது, அவரால் பேச முடியாது, அவர் ஏன்னா இறந்துட்டார். அவரோட உடம்பு எல்லாமே சில்லுன்னு இருக்குது, அவரோட பாடி இருந்த இடத்த விட்டு அசையலை. இறந்தவங்களால் அசைய முடியாதுல்ல, இதை மற்ற அந்த ஷிப்பில் உள்ளவங்களால் தாங்க முடியல. அந்த ஷிப்பு அந்த ஆங்கர் நங்கூரம் சொல்லுவாங்களா, அது மூலியமாக சேஃபாக அவங்களோட ஜேர்னி நிறைவடைஞ்சிட்டு அந்த ஷிப்பில் வரவங்க எல்லாருமே வெற்றி கொண்டுட்டாங்க. அதாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னா, ஆனாலும் கூட அவங்க
அந்த ஜெயிச்சதை வந்து அவங்களால செலிப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கேப்டன் வந்து நோ மோர். அவர் வந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து உயிரோட இப்போ இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்டான ஜேர்னி எல்லாமே வந்து ஓகே தான். அந்த விக்ட்ரி எல்லாமே ஓகே தான். நமக்கு வந்து நம்ம வந்து ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியலன்னா, அதை வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் அந்த கேப்டனே வந்து இப்போ வந்து உயிரோட இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த வொயேஜ் வந்து அவங்களோட அந்த விக்ட்ரி ஜேர்னி இருக்கு இல்லையா, ஜேர்னிலேருந்து அவங்க வெற்றியை வந்து கண்டுக்கிட்டாலுமே வந்து அந்த இடத்த விட்டு வந்து கேப்டனால் வந்து மூவ் பண்ண முடியல. அவர் வந்து இறந்துட்டார். ஆனாலும் அவரால் தான் வந்து அந்த வெற்றி கிடச்சிது. மற்றவங்க எல்லாமே வந்து அந்த வெற்றியை வந்து அவங்களால முழு மனசால வந்து செலிப்ரேட் பண்ண முடியல. நம்மளோட கேப்டனை பார்க்குறதுக்காக அந்த மக்கள் எல்லாமே வந்து காத்துட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் தெரியாது அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. அண்ட் அந்த க்ரௌடு மொத்தமுமே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து கேப்டன் இறந்துட்டாரு அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியறதுக்கு முன்னாடி அந்த ஷிப்லேருந்து வந்து எல்லாருமே ஸ்லோவாக வந்து இறங்குறாங்க. ரொம்பவே சோகமாக இருக்காங்க. கேப்டனை வந்து தூக்கிட்டு அவரோட பாடி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கூலாக இதாகிடுவோம் இல்லையா, அந்த பாடியை தூக்கிட்டே வந்து இறங்குறாங்க. அண்ட் இதோட மெயினான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ட்ரி அண்ட் லாஸ். என்ன அப்படின்னா ஒரு கடல் ஷிப்பை எடுத்துகிட்டு வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு போருக்காக வந்து போகிறாங்க. ஜெயிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. வர்ற வழியில் இந்த ஸ்ட்ராம் எல்லாமே இருக்குது. அந்த போரில் வந்து நம்மளோட கேப்டன் வந்து இறந்துருக்காரு. அண்ட் இறந்ததை வந்து இவங்களால தாங்க முடியல. மக்களுக்கு தெரியாது. மக்கள் வந்து அந்த போர்ட்டில் வந்து நிறையா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட இவங்களால வந்து முழு மனசோட ஹாப்பியாக இருக்க முடியல. ஏன்னா இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே டைமில் வந்து இவங்களோட ஹெட், அதாவது அந்த கேப்டன் வந்து இறந்துட்டார். ஸோ மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் தெரியாமல் இவங்களோட கேப்டனை இழந்த சோகத்தோட வெற்றியோடு வந்து இவங்க வந்து திரும்பி வர்றாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த போமோட டீட்டெயில்டான சம்மரி. சம்மரில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.